வடிவேலு மட்டுமல்ல, பலரும் வைரமுத்து உள்ளிட்டவர்கள் தங்களுடைய அந்த வருத்தத்தை முழு அளவில் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் காணுகின்றோம். பாரதி ராஜா என்ற ஒருவர் சென்னையை நோக்கி வராமல் இருந்திருந்தார். இளையராஜாவோ கங்கை அமரனோ சென்னை வந்திருப்பார்களா என்பதை சந்தேகத்திற்கும் கேள்விக்கும் உரிய ஒன்றுதான். அந்த அளவு தன்னுடைய வருகைக்கு பிறகாக திரைத்துறை மீது தன்னோடு ஆர்வத்தோடு இருந்த பலரையும் சென்னை அழைத்து வந்து அவர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் எந்த துறையில் செல்ல விரும்பினார்களோ அந்த துறையை நோக்கி கைவிடுத்து அழைத்து சென்று கரை சேர்த்த ஒரு கலைஞனாக பார்க்கப்படக்கூடிய பாரதி ராஜா தமிழ் ரசிகர்களுக்கு முன்பாக, தமிழ் திரையுலகை ரசித்து கொண்டாடக்கூடியவர்களுக்கு முன்பாக, தமிழ் திரையுலகினருக்கு ஏராளமான படங்களை காட்சிகளை வழங்கிய பாரதி ராஜா இறுதியாக ஒரு முறை கடைசியாக தமிழர்களுக்கு முன்பாக தன்னுடைய உயிரற்ற உடலை காட்சிப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். மகள் மற்றும் அவருடைய குடும்ப ரத்த உறவினர்கள் பானை சுமந்து அவரை வலம் வந்து இறுதிச் சடங்குகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாரதி ராஜா அவர்களுடைய உடல் அங்கு வைக்கப்பட்டு அவருடைய உடல் மூடப்பட்டு இறுதிச் சடங்குகள் நிறைவடைய இருக்கின்றன. ஏராளமானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் என்று சொன்னால் கூட பிழையாக இருக்காது என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பெருங்கூட்டம் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றது. அவரை பார்த்தவர்கள், அவருடைய படங்கள், திரைப்பட படப்பிடிப்புகள் எங்கெல்லாம் படம் பிடிக்கப்பட்டனவோ அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. திரைப்பட காட்சிகளில் மட்டுமே பார்க்க முடிந்த மூதாட்டிகள், பெரிய அளவிலான தண்டட்டி போன்ற ஆபரணங்களை அணிந்த மூதாட்டிகள் திரைப்படங்களில் மட்டுமே தென்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதுபோன்று வயது நிறைந்த பல மூதாட்டிகள் இன்றைக்கு வருகை தந்து பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி சென்றதை பார்க்க முடிந்தது. எனவே எந்த வட்டாரத்தினுடைய வாழ்வியலை மையப்படுத்தி, எந்த மக்களுடைய வாழ்வியலை கதைக்களமாக்கி தமிழ் திரையுலகில் தன்னுடைய முதல் அடியை இந்த பாரதி ராஜா எடுத்து வைத்தாரோ, சென்னை வந்து திரையுலக வாழ்வில் உச்சம் தொட்ட அந்த மாபெரும் கலைஞன் தனக்கு அடையாளம் கொடுத்த, தனக்கு முதல் முறையாக ஒரு கதைக்கருவை உருவாக்கி கொடுத்த அந்த மண்ணின் மக்கள் வாழக்கூடிய இடத்திற்கே சென்று விளைப்பாருகின்றார் என்பதுதான் அவருடைய வாழ்வின் இறுதிச் சடங்காக அமைந்திருக்கின்றது என்பதை பார்த்து வருகின்றோம். தனக்கு அடையாளம் கொடுத்த, தனக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்த, தனக்கு பல திரைப்படங்களுக்கான கதை களங்களை உருவாக்கி கொடுத்த, தன்னுடைய திரைப்படங்கள் எந்த மண்ணிலெல்லாம் அதிகமாக படம் பிடிக்கப்பட்டனவோ, எந்த மக்களுடைய கதையை உள்வாங்கி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் கொண்டாடக்கூடிய காட்சிகளை தான் கொடுத்தாரோ அதே மண்ணில் தற்போது விளைப்பாருகின்றார். பாசத்துக்குரிய உங்கள் பாரதி ராஜா என்று சொல்லி வந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அவருடைய இறுதிச் சடங்கு காவல்துறையினருடைய மேற்பார்வையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது என்பதையும் பார்க்கின்றோம். திரைத்துறை, அரசியல் துறை, கலைத்துறை என்று வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் வருகை தந்து பாரதி ராஜா அவர்களுடைய உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், இரத்த உறவினர்கள் உடலை வலம் வந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை கண்ணீர் மல்க செலுத்தி வருகின்றார்கள். நடிகர் வடிவேலு உட்பட பலரும் குலுங்கி குலுங்கி அழுது தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். அரசின் சார்பில் மலர் வளையம் வைக்கப்பட்டு காவல்துறையினர் சல்யூட் அடித்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை அரசின் சார்பில் செலுத்த இருக்கின்றார்கள். அதன் பிறகு 3 சுற்றுகளாக துப்பாக்கி குண்டுகள் முழங்க, சிறப்புடைய 72 குண்டுகள் முழங்க இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெறும். நிர்மல்குமார் அரசின் சார்பில் பங்கேற்றிருக்கின்றார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.